ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை பணிந்து குரு வணக்கம் செலுத்தி இந்த பதிவினை இடுகிறேன். பதிவின் பொருள்: நட்சத்திர ரீதியாக குரு பயிற்சி பலன்கள் அல்லது சனி பயிற்சி பலன்கள், ராகு பயிற்சி பலன்கள் எதுவானாலும் அது சரியாக வருமா? கோல்சாரம் அவசியம். ஒளியுள்ள ஜாதகங்கள், பிராப்தமான ஜாதகங்கள், கிரகங்கள் ஒளியாகவே ஜோதிடத்தை புரிந்து கொள்ள சொல்லியிருக்கார்கள் நமது ஞானிகள். ஒளியுள்ள கிரகங்கள் சுப கிரகங்கள், சனி முழுக்க முழுக்க பாவ கிரகம். அதே மாதிரி ராகு எந்த கிரகங்களோட சேர்றாங்களோ அவங்களுடைய பலன்களை இரட்டிப்பாக பல மடங்கு பெருக்கி தருவார்கள் ஜாதகத்திற்கு. அதோட சுபத்துவ பாவத்துவ அமைப்பிற்கு ஏற்ப பலன் தருவார்கள். அப்ப ஒளி குறைந்த ஜாதகங்கள், பிராப்தமற்ற ஜாதகங்கள், உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகங்கள், அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள், அந்த ஜாதகங்களுக்கு கோல்சாரம் அதுதான் படி போடுது, அதுதான் ஒளி கொடுக்குது. இதுதான் ஜோதிடத்துல உண்மை. அப்ப இந்த அமைப்புல எனது பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் தான் பலன்கள் இருக்கு, வேற எதுலையும் கிடையாதுங்க. ஜோதிடர்கள் அனைவருமே வணக்கத்துக்குரியவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்கள் ஞானத்துக்கும் அவருடைய தனிப்பட்ட குணத்துக்கும் ஏற்ப பெயர் புகழ் பெறுவார்கள். ஜோதிடத்தில் உண்மைத்தன்மை எதுல இருக்குன்னா கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் தாங்க. நட்சத்திர சாரம் சந்திரனுக்கு மட்டும்தான், தசாபுத்திகள் கணிக்க அது மிக மிக அவசியம். இப்ப இந்த கோல்சார பலன்கள் ராசிக்கு சொல்றோம். கோல்சாரம் அவசியம் சொல்லணும்ட்டேன். அப்ப ராசிக்கு சொல்றோம். அந்த ராசியில நட்சத்திரத்துக்கு சொல்றதுக்கு காரணம், அவங்க அந்த அப்படி சொல்றவங்க எதை வச்சு சொல்றாங்களோ தெரியல. ஆனா அதுல உண்மைத்தன்மை சொல்றேன். நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப மீன ராசி எடுத்துக்கங்களேன், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருக்கு. சிறு வயதுல இருந்து வயதான வரைக்கும் மீனராசியில் ஆள் இருப்பாங்க. இப்ப குழந்தை பருவத்துக்கும் ஜாதகம் பிறக்கும் பொழுது பாலாதிஷ்ட மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோல்சாரம் இணையும். ஆயுள் ஆரோக்கியம், படிப்பு வயசுக்கு தகுந்தவாறு இருக்குது. அப்ப நம்ம சொல்லும் பொழுது வயதுக்கு தகுந்தவாறு கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். சுக்கிரனுடைய அமைப்பு பருவத்துல வந்தா திருமணம் சொல்லலாம். அதோட ஆதிபத்தியம் எப்ப செயல்படும் சொல்லணும். வயதான பிறகு அவருக்கு திருமணம் சொல்லக்கூடாது. ஒரு 70 வயசுக்காரருக்கு சுக்கிரன் வந்துச்சுன்னா திருமணம் சொல்லக்கூடாது. அவர் சந்தோஷமாக இங்க இருப்பார். அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில எந்த ஒரு ஜோதிட பலன்களுக்கும் ஒரு வாரத்தில் பலன் கண்டிப்பாக கிடையாது. அதுல கண்டிப்பாக கிடையாது. விதிகள், துணை விதிகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அமைப்புல. இப்ப நட்சத்திர ரீதியாக சொல்லும் பொழுது அவங்க எதை நோக்கி, அதாவது அவங்க எதை சொல்றாங்க தெரியல, ஆனால் இப்படி இருக்கும். தசாபத்தின் அடிப்படையில் தான் கோல்சாரம் செயல்படும். சரியா? தசாபத்தின் அடிப்படையில கோல்சாரம் செயல்படும். அது உறுதி. அப்பதான் பலன்கள் சரியா இருக்கும். இப்ப அஷ்டமச்சரி நடக்குது, நல்ல சுபத்துவமான அடிப்படை ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும்போது அஷ்டமச்சரி என்ன செய்ய போகுது? ஒண்ணுமே செய்யாது. சிறு சிறு பின்னடைவுகளை தரும். எறும்பு கடிச்சு அப்படியே சொல்றோம்ல, அப்படி சொல்லணும். அப்ப இந்த வயசு, அப்ப இந்த நட்சத்திர அடிப்படையை சொன்னா வயதை நம்ம அனுமானிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, பூரட்டாதினா வியாழ திசையில பார்த்திருப்பாரு. அப்ப வியாழ திசையில இருப்பு எதுவுமே நம்ம சொல்ல முடியல. இல்ல சுமார் 10 வருஷம் வரைக்கும் வியாழ குரு தசை. 10 வயசுக்கு மீன ராசிக்கு சொன்னார்னா குருவோட நிலையை வச்சு சொல்லணும். 10 வயசுக்கு மேல சனி தசை வரும். சனியோட நிலையை வச்சுதான் நம்ம சொல்லணும். அப்ப இதுல எப்படி நீங்க சொல்லுவீங்க உத்திரராதி நட்சத்திரக்காரங்க இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நுணுக்கமான பதிவு. பொதுமக்கள் இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வர்றீங்க. என்னுடைய அருமை ஆசான் குருஜி ஐயா அவருடைய தயவால, இறைவனுடைய கிருபையால வர்றீங்க. உண்மையான ஜோதிடம். அப்ப நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்க. நுணுக்கமானவர்களுக்கு இது நிச்சயம் புரியும். அப்ப நட்சத்திரத்துல சொல்லும் பொழுது பூரட்டாதி இவங்க எதை வச்சு நினைச்சு சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே தசாபத்தி கணக்கிடுவதற்காக நட்சத்திரத்தை பிடிச்சு சொன்னாங்கன்னா சரி வராது. பருவ வயசுல கடுமையான தசைகள் வரும், இள வயசுல கடுமையான தசைகள் வரும். வயசுக்காரர் எப்படி சொல்லுவீங்க? ராசிக்கு சொன்னாலே போதும், அதுதான் சரியா வரும். ஜாதகத்தை, அதாவது நான் தான் சொல்றேன், கோல்சார பலன் சொல்லும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பலன் தரும் சொல்றேன்ல, அது உறுதியானது தானே. அப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும்? என்ன வைக்கணும்னு எடுக்கலாம். ஆக
எப்படி சொல்லணும்னா பிராப்தமான ஜாதகங்கள், பிராப்தமற்ற ஜாதகங்கள் 2 பிரிவா பிரிச்சுக்கலாம், அல்லது 3 பிரிவா கொடுப்பீங்க. மிக தனவந்தர்கள், நடுத்தர அமைப்புல உள்ளவங்க, ரொம்பவும் இன்னைக்கு வேலைக்கு போனா வீட்டுல அடுப்பறியாது அப்படிங்கிற அமைப்புல உள்ளவர்களுக்கு ஒரு பிரிவு. 3 பிரிவா பிரிச்சுக்கிட்டு ராசிக்கு நம்ம சொன்னோம்னா மிகச்சரியாக இருக்கும். அது யாருன்னு சொல்ல முடியாது. பொது வழியில கோல்சார பலன் சொல்லும் போது நீங்களே பார்த்துக்கணும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அந்த அமைப்புல பாருங்க, சில நிலைகளில் ராஜயோக ஜாதகங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் பலவீனம் இருக்கும்ல, அந்த கிரகத்தின் தசாபத்தி வரும்போது அஷ்டமச்சனி பாதிக்கும். எவ்வளவு பெரிய விளக்கம். ஆக நட்சத்திர ரீதியாக குருப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராஜகதி பயிற்சிகள் சரியா வராதுங்க. நட்சத்திரத்தை நட்சத்திரம் எடுத்துட்டாலே தசாபுத்தி தான் எடுக்கணும். சந்திரனுக்கு சாரம். அப்ப மீனராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3ஐயும் பிரிச்சு சொன்னோம்னா தசாபுத்திகள் கிடைக்கும் வயசுக்கு தகுந்தவாறு. அதுல அனுமானிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சு பாருங்க. மீனராசிக்கு மிக கோடீஸ்வர ஜாதகம், மீனராசிக்கு நடுத்தர ஜாதகம், மீனராசிக்கு கஷ்டப்படுற ஜாதகம் பிரிச்சு எடுங்க, அற்புதமாக இருக்கும். என்னை பிரிச்சு சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட எனது பேராசனுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி போடப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டும் என்றால் திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பலன்களை கேட்டெல்லாம் வாட்ஸ்அப்ல ஜாதகம் அனுப்பலாம். புக்கிங் பண்ணுங்க. திருமண பொருத்தம் முக்கியமா அவங்களுக்கு நம்ம பயிற்சி சொல்ற அமைப்புல திருமண பொருத்தம், சிசேரியன் குறிப்பது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வெகு சீக்கிரத்தை சொல்லலாம். ஜாதகங்கள் அனுப்பினீங்கன்னா ஓரிரு நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக தாய்ப்பா சொல்றேன், திருமண பொருத்தம் 10 பொருத்தம் விட்டுருங்க. திருமண பொருத்தம் பலன்கள், அதாவது திருமண பொருத்த அமைப்புல தசாபுத்தி ரீதியாக ஆராய்ந்து ஜாதகத்தின் அடிப்படை வலுவை பார்த்து இந்த வயசுல செய்யலாமா அப்படிங்கிற அமைப்புல பார்த்து எதிர்காலத்து திருமணத்துக்கு பிறகு ஒரு 40 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட தசாபதிகள் வருது, தாங்கும் அமைப்புல தசாபதி வந்தா செய்யலாம், தாங்காத அமைப்புல 6 8 12 பாவங்கள் வந்தால் கண்டிப்பாக நம்ம பொருத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் அறிவுறுத்துறேன். தெளிவாகவே சொல்றேன். வாக்கிய பஞ்சாங்கத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கு திருக்கணிதம் கொடுக்குறாங்க, தவறு. ரெண்டுமே திருக்கணிதம் தான் பார்க்கணும். வாக்கியத்துக்கு வாக்கியம்னு சொல்ல வரனா கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கம் ஆக்கித்தான் நான் பார்க்கிறேன். சிசிலியன் குறிப்பதற்கு நல்ல பிள்ளை கேட்குறீங்க. நல்ல பிள்ளை எப்படி எடுப்பது, காலம் சரிக்கிழமை இதெல்லாம் இல்லாம எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஆண்காலம் பெண்காலம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. லக்கணம் வலுவா இருக்கணும், லக்கணாதிபதி வலுவா இருக்கணும், ராசி அதிபதி வளர்ந்தா மிகச்சிறப்பு, தசாபுத்திகள் நல்லா வரணும். படிக்கும்போது அது பிறக்கும்போது ஆயுள் ஆரோக்கியத்துக்கு அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கணும், தாய்தோட அமைப்பு நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி குறிப்போம். அது உங்களுக்கு ஏற்படுவதா இருப்பது எப்படி பார்ப்பது? பெற்றோர் ஜாதகத்தை கொடுங்க, அதுல இருந்து சிறப்பான முறையில் குறித்து தருகிறேன். ஆக நட்சத்திர ரீதியாக குறிப்பெயர்ச்சி சொல்வது சரியா வராதுங்க. அந்த ராசிக்கு 3 விதமா பிரிச்சுக்கணும். மேன்மைக்கு, அதாவது கோடீஸ்வர அமைப்பில் உள்ள ஜாதகம், நடுத்தர ஜாதகம், உழைத்து பயன்படுத்தி 3 பிரிவாக பிரிச்சு சொல்லுங்க, மிகவும் சரியாக இருக்கும். அடுத்த ஒரு நுணுக்கமான பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.